السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, நம்முடைய நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக அதில் நடைபெற்ற பிஏஎஸ் வகுப்பிலே பங்கு பெற்று பலன் பெற்ற மாணவ செல்வங்களே, உண்மையில் இது மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்பதை விட நெகிழ்ச்சியான ஒரு தருணமாகவே இருக்கிறது. பல அகாடமிகளோடும் பல கல்வி நிறுவனங்களோடும் பல ஆண்டுகள் நாம் பயணம் செய்து வந்தாலும், மாஷா அல்லாஹ், நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி ஒரு உயிர்ப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் என்பதை இவ்வளவு நேரம் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதல் கடைசி வரை யாருமே விலகிச் செல்லாமல் மிகுந்த ஆவலோடும் தேடலோடும் நீங்கள் மாஷா அல்லாஹ் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சொற்பொழிவுகளை செவிமடிப்பதிலிருந்தே விலகிக் கொள்ளலாம். உண்மையில் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதைத்தான் இங்கே நாம் சொல்ல வேண்டும். மிக நேர்த்தியான ஒரு நிர்வாக அமைப்பில் எப்போதும் இந்த நிறுவனத்தை குறித்து கவலைப்படக்கூடிய நிர்வாகிகளும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய அட்மின்களையும் உடன் வைத்து மாஷா அல்லாஹ் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் அனைவரும் மாஷா அல்லாஹ் இணைந்திருக்கிறீர்கள். பல கோர்ஸ்கள் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நஷ்ருல் இஸ்லாம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அரபு மொழி பயிற்றுவிப்பில் என்னையும் ஒரு அங்கமாக அல்லாஹ் இந்த குழுமத்தோடு இந்த குடும்பத்தோடு இணைத்திருப்பதை நினைக்கும் போது உண்மையில் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் மரியாதைக்குரிய ஷேக் ஹுவைஸ் அஹ்மத் அவர்களாகட்டும், நமது ஷேக் சத்தாம் ஹுசைன் அவர்களாகட்டும், அதே போன்று நமது ஷேக் மதார் ஷா ஃபிர்தௌசி ஆகட்டும், எல்லோருமே மாஷா அல்லாஹ் அவரவர்கள் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு பகுதியில் தங்களது சொந்த அலுவல்களிலே இருந்தாலும் நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி என்கிற இந்த பாதையும் பயணமும் நம் அனைவரையும் மாஷா அல்லாஹ் ஒருங்கிணைக்கிறது. அதிலும் நமது இந்த நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியின் மாணவர்களை குறித்தும் மாணவிகளை குறித்தும் மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே மாஷா அல்லாஹ் ஒரு மரியாதை தெரிந்த ஒரு மாணவர்களாக நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். மாணவிகள் மாஷா அல்லாஹ் குறிப்பாக. ஆசிரியர்களாகிய நாங்கள், குறிப்பாக நான், பல அலுவல்கள் சில நேரத்தில் இருப்பதனால் ஒரு 5, 10 நிமிடம் தாமதமாக வந்தாலும் மாஷா அல்லாஹ் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, எந்த விதமான புகாரையும் நீங்கள் சொல்லாமல் எங்களோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது உண்மையில் இந்த இடத்திலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதற்காக ஆசிரியர்கள் தாமதமாக வரலாம் என்று யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்ப நேர வித்தியாசம் தான். இப்ப நீங்கலாம் ஒவ்வொரு பகுதியில இருக்கிற மாரி நாங்களும் சவுதி அரேபியாவிலே இருப்பதனால், நேர வித்தியாசம் வரும்போது, குறிப்பாக தொழுகை நேரம் வரும்போது, அல்லது ஓய்வெடுக்கும் நேரமாக அது இருக்கும்போது, சில பல நேரத்திலே கொஞ்சம் தாமதமாக நாம் வருவதையும் மாஷா அல்லாஹ் மாணவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வீர்கள். அதேபோன்று சில கட்டத்தில் வகுப்புக்கு வர இயலாது என்பதை தெரிவிக்கும் போதும் கூட, அதையும் மாஷா அல்லாஹ் நீங்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் உங்களுக்கு தரப்படக்கூடிய வீட்டு பாடங்கள், பயிற்சி பாடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறையாக, முழுமையாக முடிப்பது என்பதெல்லாம் உண்மையில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். எந்த ஒரு அசைன்மென்ட் எதை கொடுத்தாலும் உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால், திருத்துவதற்கு எங்களுக்கு நேரம் இருக்காது என்பதுதான் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மையே தவிர, பெரும்பான்மையான மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள், சகோதரிகள், நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் மாஷா அல்லாஹ் நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியின் உள்ளத்தரசிகள் போல் நீங்கள் இந்த வகுப்பிலே பங்கு பெற்று, பயன்பெற்று பாடங்களை முடிப்பதெல்லாம் உண்மையில் சொல்ல வேண்டுமானால் பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த பாதையும் பயணமும் இந்த பிஏஎஸ் ஓடு நீங்கள் முடித்து விடக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது உங்களை போன்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து நம்முடைய நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி இந்த சிறப்பு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதிலே முன்னோர்கள் கல்வி பாதையிலே, கல்வி பயணத்திலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள், தியாகங்களை எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த கல்வியின் உச்சாணியில் அவர்கள் அடைந்தார்கள். நான் இந்த நேரத்திலே சொல்வது ஒரே ஒன்றுதான். கல்வி தேடுவது என்பது ஒரு போதை. கல்வி தேடுவது என்பது அது ஒரு போதை. சிலருக்கு எப்படி ஊர் சுற்றுவது போதையோ, சிலருக்கு எப்படி விரும்பிய உணவையெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவது போதையோ, சிலருக்கு எப்போதும் உறங்கிக் கொண்டிருப்பது ஒரு போதையோ, சிலருக்கு பட்டங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பது ஒரு போதையோ, சிலருக்கு அரசியல் பதவியில் அங்கம் வகிப்பது எப்படி ஒரு போதையோ, அதே போன்று அல்லாஹ்வையும் ரசூலையும் உளமாற நேசிப்பவர்களுக்கு பயனுள்ள கல்வியை பெற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை விஷயம் அவர்களுடைய உள்ளத்திலும், நெஞ்சத்திலும், இதயத்திலும் போய் இணைந்து விட்டால், அந்த கல்வி தேடுதல் என்பது ஒரு போதையாகவே மாறிவிடும்.
போதை என்று சொல்லுகிறோமே ஏன்? ஒரு விஷயம் நமக்கு போதையை தந்துவிட்டால் ஒரு விஷயம் நமக்கு போதையை தந்துவிட்டால், அந்த போதை தரும் பாதையில் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுகிட்டு போணுமோ, போய்க்கிட்டே இருப்போம். அந்த பாதையில் எவ்வளவு கற்கள் இருந்தாலும், எவ்வளவு முற்கள் இருந்தாலும், அதைப் பற்றி கவலைப்பட மாட்டோம். அந்த பாதை அனைத்தும் நமக்கு மாலைகள் கிடைத்தாலும், எவ்வளவு பெரிய சோலைகள் கிடைத்தாலும், அது நம்மை என்ன செய்யாது? முடித்துவிட வைத்து விடாது. கல்வி தேடுவது எப்படி? அதாவது பள்ளிக்கூடத்திலே படிப்பது, மற்ற படிப்பு படிப்பது என்பது வித்தியாசம். உதாரணமாக நான் மழலை பள்ளிக்கூடத்திலே படிக்க ஆரம்பித்தேன். பிறகு ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே படித்தேன். பிறகு இடைநிலை பள்ளியிலே சேர்ந்தேன். பிறகு உயர்நிலை பள்ளியிலே படித்தேன். அதற்கு பிறகு மேல்நிலை பள்ளியிலே போனேன். மேல்நிலை என்றால் +1, +2. அதற்கு பிறகு கல்லூரிக்கு போனேன். அதில் இளங்கலை முடித்தேன். பிஜி கோர்ஸ். முதுநிலை முடித்தேன். சாரி, இளங்கலை என்னும்போது அது யுஜி, அண்டர் கிராஜுவேஷன். முதுநிலை முடித்தேன். அது போஸ்ட் கிராஜுவேஷன். அதற்கு பிறகு எம்.ஃபில் போன்ற ஆய்வு படிப்புகளை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு பல்கலைக்கழகம் சென்றேன். பிஹெச்டி முடித்தேன். அதற்கு மேல என்ன இருக்குது? இன்னொரு பிஹெச்டி முடித்தேன். அதற்கு மேல என்ன இருக்குது? இன்னொரு பிஹெச்டி முடித்தேன். அவ்வளவுதான். அப்ப பிஹெச்டி என்பது பள்ளி கல்வியிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து கடைசியாக முடிக்கிற பல்கலைக்கழக கல்வி. பட்டம் பெறக்கூடிய கல்வி. அப்படித்தானே? அப்ப சில பேர் அதற்கு மேல் 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 போய் கொண்டிருப்பார்கள். பிஹெச்டிக்கு மேல் ஒரு படிப்பு இருக்கிறதா என்றால் இல்லை, இன்னொரு பிஹெச்டி தான். ஆனாலும் அதை சில பேர் தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்? அந்த பட்டம் பெறுவது, பல்கலைக்கழகம் பார்ப்பது, படித்தவர்கள் என்று சமூகத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்படுவது அல்லது அறியப்படுவது அவர்களுக்கு ஒரு போதை. அதுபோல இதெல்லாம் உலக ரீதியான லௌகீக, பௌட்டீக உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் என்று அறியப்படுகிற அந்த ஸலஃபு ஸாலிஹீன் என்போர்கள், மாஷா அல்லாஹ், இந்த கல்வி தேடும் பாதையில் எதையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதனால் தான் சொன்னேன், இந்த கல்வி என்பது உள்ளபடியே நம்முடைய உள்ளத்திற்கு ரசத்தை ஏற்படுத்துகின்ற, மார்க்கமயமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்குள் உண்டு பண்ணுகிற, நமக்குள் இயற்பியல், வேதியியல் என்ற எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த வல்ல சக்தி உள்ளதுதான் கல்வி தேடும் இந்த பாதை என்பது, பயணம் என்பது. அபு மசூத் என்கிற ஒரு அறிஞர் மூலம் அறிவிக்கப்படுகிறது. அவர் 2 முறை தன்னுடைய உடலில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் வெளியே வரக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி பாதையிலே கஷ்டப்பட்டிருக்கிறார். கடுமையாக வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் கல்வி தேடும் பாதையில் தொடர்ச்சியாக அவர் போய்க்கொண்டே இருந்ததனால், அந்த வெயிலின் உச்சம் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உடலில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் வெளியேறக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் 2 முறை அந்த சங்கடங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று இமாம் அபு மசூத் என்பவர் தன்னுடைய கல்வி பாதையின் கஷ்டத்தை பற்றி சொல்லுகிறார். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் கல்வி தேடும் பாதையில் சுமார் 7 மாதங்கள் நாங்கள் குழம்பை ஊற்றிக் கொள்ளாமலேயே வெறும் ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறோம். முடியுமா? சிந்திச்சு பாருங்க. வாரத்துல ஒரு நாள் சமைத்த உணவே அடுத்த நாள் நமக்கு சமைக்கப்படும் போது நம்முடைய உள்ளமும் உடலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதன் மீது ஒரு ஒரு சொல்ல முடியாத, மெல்ல முடியாத ஒரு ஒவ்வாமை வந்து நம்மிடத்திலே ஒட்டிக் கொள்கிறது. ஆனால் அந்த அறிஞர்களில் பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இது தங்களுக்கென்று வரக்கூடிய சொந்த விருப்ப உணர்வு எல்லாவற்றையும், விருப்ப உணவையும் தியாகம் செய்துதான் இந்த கல்வி அடைந்திருக்கிறார்கள். தாவூத் அத்தாயி என்று அறியப்படக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார், நான் எப்போதும் எந்த உணவு சமைக்கப்பட்டாலும் அதை திரவம் போல் குடைத்துதான் நான் உட்கொள்வேன். அதை நான் பருகுவேன். ஏன் என்றால், அதை திடப்பொருளாக நான் எடுத்து சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது நேரமாகும். அப்படிதானே? ஒரு ரொட்டி இருக்குது. ஒரு ரொட்டிக்கு ஒரு சால்னா, ஒரு சேர்வா, ஒரு குழம்பு இருக்குது. அதை நான் தொட்டு சாப்பிடும்போது, அதை மென்மையாக நான் மென்று சாப்பிடும்போது தான் அதனுடைய உணவை நான் ருசிக்க முடியும். அப்படித்தானே? அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். மென்று சாப்பிடுங்கள். ஆனா, அந்த மென்று சாப்பிடும்போது அதுல நேரம் எடுக்கும் என்பதனால், நான் என்ன செய்ய மாட்டேன், எப்போதும் அதை அந்த மாதிரி சாப்பிடாம எல்லாத்தையுமே நான் ஒரு திரவ உணவாக அதை ஆக்கி, லிக்விட் ஃபுட்டாக அதை ஆக்கி அப்படியே உட்கொண்டு இப்படித்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அறிஞர்களில் சில பேர் தங்களுடைய வீட்டில் உள்ள உபகரணங்களை எல்லாம் விற்பனை செய்து கல்வி தேடி இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் இரவில் தூங்கும் போதெல்லாம் சுமார் 20ற்கும் மேற்பட்ட முறைகள் எழுந்து 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 ஞாபகம் வரும்போதெல்லாம் பகல் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பகல் பூரா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. பகல் பூரா அந்த ஹதீஸ் தேடிய பயணத்திலே இருக்கிறாங்க. அப்ப இரவில் உறங்கும்போது சகோதரர்களே, நம்முடைய சிந்தனையில் எது ஓடிக்கொண்டிருக்கும்? நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவில் நாம் உறங்கச் செல்லும்போது பல விஷயங்கள் இந்த சிந்தனைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன ஓடும்னு நினைக்கிறீங்க? இந்த பகல் முழுவதும் நாம் எதிலே நம்முடைய நேரத்தை கழித்தோம்? இந்த கண்கள் எதை பார்த்தது? இந்த காதுகள் எதை கேட்டது? இந்த நாவுகள் எதை பேசியது? இவைகளின் ஒட்டுமொத்த அந்த தொகுப்பு, இவைகளின் ஒட்டுமொத்த அந்த விஷயங்கள் தான் இரவில் நம்மிடத்திலே சிந்தனையாக வரும். இவங்க பகல் பூரா கல்வியிலேயே கழிக்கும் போது இவங்களுடைய இரவு முழுவதும் சிந்தனையில் என்ன இருக்கும்? ஞாபகம் வரும்போதெல்லாம் டக்குன்னு எந்திரிப்பாங்க. விளக்க ஏத்துவாங்க, ஹதீஸ் எழுதுவாங்க. திரும்ப தூங்குவாங்க. திரும்ப ஞாபகம் வரும், விளக்க ஏத்துவாங்க, ஹதீஸ் எழுதுவாங்க. ஒரு நாளைக்கு சுமார் 20 முறை ஒருவன் விழித்து விழித்து எழுந்தால்,
அந்த தூக்கம் ஏதேனும் அவர்களுக்கு ஒரு ராகத்தை தருமா? அ அந்த தூக்கம் அவர்களுக்கு நிம்மதியை தருமா? அது ஒரு நிம்மதியான உறக்கமாக இருக்குமா? இப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். பல அறிஞர்கள் வியாபாரத்தை விட்டிருக்கிறார்கள். வியாபாரத்தில் ஆர்வத்தோடு ஆரம்பிப்பார்கள். கடையில் வியாபாரம் போய்க்கொண்டே இருக்கும். ஆனால் கல்வி தேடுவதிலே இருக்கிற தீரா காதல், அந்த கல்வி தேடும் பாதையும், பயணமும் அவர்களுக்கு தந்த போதை, வியாபாரத்தை அவர்களை விட்டுவிட வைத்துவிடும். வியாபாரத்தை விட்டுவிட்டு கல்வி தேட போய் விடுவார்கள். தங்களுடைய சொந்த வீட்டிலே நடைபெறுகிற ஜனாசாக்களில் கூட அவர்களை பங்கெடுக்க முடியாத அளவிற்கு இந்த கல்வியின் பாதையும், பயணமும் அவர்களை ஆக்கிரமித்து விடும். சரிதானா? அல்லாஹு அக்பர். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இந்த கல்வி தேடும் பாதை எந்த அளவிற்கு அவருக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு சுயார்வத்தை தந்திருக்கிறதா அவர் சொல்லுகிறான். நான் இரவில் சுமார் 30 வருடங்கள் என்னுடைய கரத்தால் சாப்பிட்டதே இல்லை. இப்ப என்ன செய்வாரு? பக்கத்தில் அவருடைய சொந்த சகோதரி அவருக்கு ஊட்டி விடுவாங்க. இவர் எழுதிக்கிட்டே இருப்பார். இப்படியெல்லாம் இந்த முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குடும்ப சகிதம் தங்கள் வீட்டிலே ஒரு வாரிசு கல்வி தேடும் பாதையிலும், பயணத்திலும் மகுடம் அளிக்க வேண்டும், மகுடம் பெற வேண்டும் என்பதிலே யாரு? சகோதரி. தாய் அப்படின்னு ஆச்சரியம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் தாய்மார்கள் ஆனால் சொந்த சகோதரி தன் சொந்த சகோதரனின் கல்வி தேடும் பாதைக்கு பயணத்திற்கு எவ்வளவு பெரிய ஒத்தாசையாக உதவியாக இருந்திருக்கிறார்கள். கல்வி என்பது நாம் தேட வேண்டும் என்கிற ஆர்வத்திலே இறங்கிவிட்டால் உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வரலாற்றில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்கிற ஒரு பேரறிஞர் இருந்தார். அவருக்கு அலி இப்னு ஹசன் என்கிற பேரிலே ஒரு சக கல்வியாளர் அவருக்கு நண்பராக இருந்தார். இஷா முடித்துவிட்டு உபரி தொழுகைகளை எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். கடுமையான குளிர் நேரம் அது. பள்ளிவாசலின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஒரு ஹதீஸை குறித்து அல்லது சில ஃபிக்ஹ் மசாலாக்களை குறித்து 2 பேருக்கும் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் பேச, அவர் அதற்கு பதில் சொல்ல, இவர் விளக்கம் சொல்ல, அந்த விளக்கத்திற்கு அவர் மறு விளக்கம் கேட்க, இப்படியாக அவர்களுடைய பேச்சு அடித்துக் கொண்டிருக்கிற இப்படி அடித்துக் கொண்டிருக்கிற குளிரை கூட அந்த உடல் பொருட்படுத்தாமல் என்ன செய்தவங்க? இரவு முழுவதும் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஃபஜர் நேரத்திற்கு பாங்கு சொல்லுவதற்கு பிலால் யாரு? முஅத்தின் வரும் வரை. பிலால்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக பாங்கு சொல்பவர்களுக்கு பிலால் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுவதுண்டு. அப்போ ஃபஜருக்கு பாங்கு சொல்லுவதற்கு முஅத்தின் வரும் வரை நின்று கொண்டே இருவரும் அந்த குளிரை கூட பொருட்படுத்தாமல் சுவாரஸ்யமாக அந்த ஹதீஸ்களை குறித்தும் மார்க்க விஷயங்களை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இங்கே நீங்கள் உணர்வது என்ன? கல்வி தேடுவது என்பது ஒரு போதை. போதை என்றால் அது நமக்கு இந்த சைத்தானிய போதை அல்ல. அது அது ஒரு ஈமானிய போதை. அது சாத்தானிய போதை இல்ல. அது ஒரு ஈமானிய போதை. அப்படிதானா? அதே போன்று பல விஷயங்கள் சொல்லலாம். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நான் 45 வருடங்கள் தொடர்ச்சியாக சிரியாவிற்கும் மக்காவிற்கும் ஷாமிற்கும் மக்காவிற்கும் மாறி 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 பிரயாணம் செய்து கொண்டே இருந்திருக்கிறேன். யாரு? இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ். மக்காவும் சிரியாவும் என்ன கோயமுத்தூரும் திருப்பூருமா? மக்காவும் சிரியாவும் என்ன சென்னையும் அல்லது பக்கத்திலே இருக்கிற விழுப்புரமுமா? அதுவே தூரம் தான். அதுவே நமக்கு டிராவல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்தால் மக்காவும் சிரியாவும் சுமார் 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதி. இவர் 45 வருஷம் நான் கன்டினியூஸா டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறார். இன்னொரு சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் 1000 ஆசிரியர்களை சந்தித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். 1000 ஆசிரியர்கள். இப்படிதானே யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் வாழ முடியுமா? அல்லாஹ் அக்பர். இந்த கல்வி தேடுவது என்பது எந்த அளவிற்கு சிலருக்கு மிகப்பெரிய போதையை தந்துவிடும் என்றால், ஒரு அறிஞர் ஒருவர் சொல்லுகிறார், அல்லாஹ் அக்பர். சில செய்திகளை நாங்கள் பஸ்ராங்கிறது மக்கா அந்த ஈராக்ல இருக்கிற முக்கியமான ஒரு கல்வி மாகாணம். பசராவும் கூஃபாவும் தான் கல்வி தேடும் மாகாணங்களில் குறிப்பாக அரபு இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட தலைநகரங்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கும் கூட அரபு இலக்கிய சம்பந்தப்பட்ட பாடக்குறிப்புகளில் எப்போதும் கூஃபா, பசரா என்கிற வார்த்தை பிரயோகங்கள் மாறி மாறி வரும். ஈராக்கில் பசராவில் இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், நபி தோழர்கள் அறிவிக்கக்கூடிய சில நபிமொழி அறிவிப்புகளை நாங்கள் பசராவில் சில பேரிடத்திலே கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். இருந்தாலும் எங்களுடைய இதயம் அதிலே நிம்மதி பெறாது. எங்களுடைய உள்ளம் அதிலே திருப்தி அடையாது. உடனே நாங்கள் என்ன செய்வோம்? மதீனாவிற்கு டிராவல் செய்து அந்த விஷயத்தையும் மதீனாவிற்கு போய் கேட்டு விட்டு பசராவும் மதீனாவும் எங்கே இருக்கிறது? 1000 கிலோமீட்டர் சற்றேறக்குறைய 2 நகரங்களுக்கு மத்தியில் 1000 கிலோமீட்டர்கள். மரண வேளையில் கூட கல்வி தேடி இருக்கிறார்கள். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய நஸ்ருல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக கூட அறிவோம் அறிஞர்களை என்கிற பேரிலே அந்த பழங்காலத்திலே தியாகம் செய்த நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய இந்த முன்னோர்களின் வரலாற்று குறிப்பை சொல்லியிருக்கிறோம். அதில் நாம் முதல் ஆரம்பிச்சது ஹசன் அல் பஸ்ரியுடைய வரலாறு தான். பஸ்ராவின் கல்வி கடல் இமாம் ஹசனுல் பஸ்ரி என்று ஆரம்பித்தோம். அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு அப்படியே உணர்ச்சி ஊட்டக்கூடிய, நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? மரண நேரத்தில் டெட் பெட் என்று சொல்லுவோமே. அந்த மரண நேரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு சில பேர் வருகிறார்கள். அப்போது அங்கே ஒருவர் ஒரு விஷயத்தை, புதிய விஷயத்தை அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது
அந்த நிலையிலத்துல கூட தன்னுடைய தலையணைக்கு கீழே இருக்கக்கூடிய குறிப்பேடுகளை கஷ்டப்பட்டு எடுக்கிறார். ரொம்ப ஒரு நலிவடைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். உடல் மெலிந்த சூழ்நிலையில் இருக்கிறார். அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு என்ன சொல்றது? பங்ஷனல் இல்லாத ஒரு 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 பயங்கரமான ஒரு பலவீனம். அந்த நிலையிலும் தட்டி தடுமாறி தன் தலையணைக்கு கீழ் இருக்கிற குறிப்பேட்டை எடுக்கிறார், எழுதுகோலை எடுக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய வாரிசுகள் எல்லாம் அவரை எச்சரிக்கை செய்கிறார். இந்த நேரத்துல நீங்க இத செய்யணுமா? இந்த மாரியான ஒரு நேரத்துல இத நீங்க எழுதிதான் ஆவணுமா? தட்டுகிறார், கண்டிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் நன்மையான விஷயமாக அவர் சொன்னால், சொன்ன அவருக்கு நன்மை கிடைக்கப் போகிறது. அதை நான் எழுதி வைத்தால் கல்லாத ஒன்றை கற்றுக்கொண்ட மனதிருப்தி எனக்கு கிடைக்கப் போகிறது. இதை தடுக்காதீர்கள் என்கிறார். அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வி தேடுதல் என்பது ஒரு போதை. அது நமக்குள் வீற்று விட்டால், அது நமக்குள் உள்ளே வந்து விட்டால், எந்த விஷயமும் நம்மை தடுக்காது. மாஷா அல்லாஹ் இவ்வளவு நேரம் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்த அந்த சகோதரிகளின், அந்த சகோதரருடைய அந்த கூற்றுக்கள் இவைகளைத்தான் எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. ஆமா, நாம் எல்லாரும் பிஸியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இல்லத்தரசிகள், நேரமே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் தாய்மார்கள். கணவன், ம ம ம ம மக்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய இன்ன பிற உறுப்பினர்கள் என்று எல்லோருக்காகவும் அவர்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அவர்கள் அனைவருடைய தேவையும் நிறைவேற்ற வேண்டிய சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய சொந்த சூழ்நிலையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. இவ்வளவும் இருந்தும் கூட மாஷா அல்லாஹ் இந்த பாதையில், இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் அதை ஆச்சரியப்பட வைக்கிறது. நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் எத்தனையோ நான் அதான் ஆரம்பத்துல சொல்ல வந்தது மறந்துட்டேன். எத்தனையோ அகாடமிகளோடும், எத்தனையோ கல்வி நிறுவனங்களோடும் குறிப்பாக ஆன்லைன் பயணத்தில் பல்லாண்டுகள் நாங்கள் பயணித்தாலும் மாஷா அல்லாஹ் நஷ்ருல் இஸ்லாமில் தான் அந்த டிஸ்கன்டினியூஷனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாகுது. உண்மையில் இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒரு 60 பேர், 70 பேர் மாஷா அல்லாஹ் 80 பேர் ஒரு கோர்ஸிலே இணைகிறீர்கள் என்றால், அதிகபட்சம் ஒரு 10, 15 பேர் தான் என்ன செய்றாங்க? அவங்க வந்து இடைவிலகல் செய்கிறாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இந்த ரெக்கார்டிங் விஷயத்தெல்லாம் நம்முடைய அட்மின் குழு ரொம்ப நேர்த்தியாக, புரொஃபஷனலாக அவர்கள் வந்து என்ன சொல்றது? அதாவது ஒரு விருப்பத்தோடு, ஒரு கடமைக்கு செய்யாமல் அதை கடமையாகவே அவர்கள் செய்வதனால், அதிலும் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு இடைவிலகல் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப ஒரு சொற்பமாகிவிட்டது. ஆதலால் தான் 8 மாத கோர்ஸாக நடத்திய இதை 1 வருடமாக நடத்த வேண்டும் என்கிற ஆர்வம் இதனுடைய இயக்குனர்களுக்கு வருகிறது. பிஏஎஸ் மட்டும் நடத்தி கொண்டிருந்த நாம், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கோர்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதலும், தூண்டுதலும் நமக்கு வருகிறது. அப்போ மாஷா அல்லாஹ் முன்னோர்கள் பட்ட அந்த முன்னோர்கள் அன்றைக்கு சந்தித்த அவ்வளவு பெரிய தியாகத்தையும், அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளையும் செய்யாவிட்டாலும், உங்களுடைய தியாகமும், உங்களுடைய அர்ப்பணிப்பும் நிச்சயம் நாம் வாழுகிற இந்த காலத்தில் கவனிக்க வைக்கக்கூடியது. சரிதானா? அப்ப முன்னோர்களுடைய பாதையில், முன்னோர்களுடைய பயணத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஹம்மாத் இப்னு உசாமா என்கிற ஒரு அறிஞர் மூலம் அறியப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், தன்னுடைய கரத்தை இப்படி சுட்டிக்காட்டி, தன்னுடைய அந்த கரத்தை இப்படி சுட்டிக்காட்டி சொல்லுகிறார், நான் எனது இந்த கையால் சுமார் 1,00,000 ஹதீஸ்களை எழுதியிருக்கிறேன். நீங்கள் இந்த கரத்தை சுட்டிக்காட்டி என்ன சொல்லப் போகிறீர்கள்? நீங்கள் இந்த கண்களை சுட்டிக்காட்டி என்ன சொல்லப் போகிறீர்கள்? நீங்கள் இந்த செவியை சுட்டிக்காட்டி என்ன சொல்லப் போகிறீர்கள்? இந்த கையால் நான் இவ்வளவு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறேன். இவ்வளவு ஆயத்துகளை எழுதியிருக்கிறேன். இவ்வளவு அரபு பாடங்களை படித்திருக்கிறேன். இவ்வளவு ஃபிக்ஹ் சட்டங்களை எழுதியிருக்கிறேன். இந்த நாவால் இத்தனை சட்டங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். இத்தனை உதாரணங்களை நான் சொல்லி பழகியிருக்கிறேன். இந்த காதால் இத்தனை மணி நேர தரிசுகளை நான் கேட்டிருக்கிறேன் என்று நீங்களும் உங்களுடைய குறிப்பில், உங்களுடைய பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடிய பசுமையான நினைவுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். கல்வி பாதை, கல்வி பயணம் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு போதையை தரும் என்றால், உயிரே அந்த பாதையில் போனால் கூட நாம் வந்து பொருட்படுத்த மாட்டோம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களா? இல்லையா என்று எனக்கு தெரியாது. அரபு இலக்கண துறையின் பிதாமகன்கள் என்று சில பேர் அறியப்படுகிறார்கள். அதில் முக்கியமானவர் அஹ்மத் இப்னு யஹ்யா என்று அறியப்படுகிற தஅலபி அல்லது தஅலப் என்கிற புனைப்பெயர் கொண்ட ஒரு மாபெரும் நஹ்வி. நஹ்வி என்றால் இலக்கண பேராசான் என்று அவரை சொல்லலாம். எந்த அளவிற்கு அவருக்கு இந்த அரபு இலக்கணத்தின் மீதும், இந்த கல்வி தேடும் பாதையின் மீதும் அவருக்கு தீராத பிரியம் என்றால், அவரை யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாலும், விருந்து வைப்பவரிடத்திலே கண்டிஷனாக சொல்லிவிடுவார், நான் என் புத்தக முட்டையை சுமந்து வருவேன். அதை வைப்பதற்குண்டான இடத்தை எல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும். அப்படி தந்தால் தான் நான் உங்கள் வீட்டிற்கு சாப்பிட வருவேன் என்று சொல்லுவார். எப்போதும் புத்தகமும் கையுமாவே அலைவார். அல்லாஹ் அக்பர். அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது தெரியுமா? பாதையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு, படித்துக் கொண்டும், எழுது கொண்டும் அப்படியே போய்க் கொண்டிருக்கிறார். எதிரில் கவனிக்காமல் ஒரு குதிரை வந்து இவரை முட்டி விடுகிறது. அதிலே ஏற்பட்ட பெரும் காயத்தில் தான் இவர் மரணித்தார். நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம கவனமா போணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் இந்த கருத்தை நான் இங்கே பதிவு செய்வதற்குண்டான அடிப்படை காரணம், இந்த கல்வி தேடும் பாதையிலும், பயணத்திலும் மட்டும் நீங்கள் உங்களை 2 இணைத்து விட்டால்,
அந்த பாதையில் வருகிற எந்த சங்கடங்களும், தடைகளும் உங்களுக்கு தடைகளாகவே தெரியாது. அந்த பாதையில் வருகிற எந்த சோதனைகளும் உங்களுக்கு சோதனைகளாக இருக்காது. அந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் சாதனைகளாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நமது நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியினுடைய பாதையில் பயணத்தில் பங்கு பெற்று, இதோ எங்களோடு மாஷா அல்லாஹ் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நமது மரியாதைக்குரிய ஷேக் சத்தாம் ஹுசைன் ஹசனி அவர்கள் விவரித்த அந்த வகுப்புகளிலும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக இன்னும் நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக என்னென்ன வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தரப்படுகிறதோ அவைகளில் நீங்களும் இணைய வேண்டும். உங்களை போன்ற ஆர்வம் உள்ள நல்ல உள்ளங்களை நீங்கள் இணைக்க வேண்டும். இறுதி வரைக்கும் இந்த கல்வி தேடும் பாதையில் சோம்பலோ, வெறுப்போ, அயர்வோ, படித்து விட்டோம் என்கிற மமதையோ, இனி படிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற உணர்வோ வராமல், இன்றைக்கு எப்படி ஒரு ஆக்டிவாக இருக்கிறோமோ, அதே போன்று இறுதி வரைக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு என்தூசியாஸ்டிக் என்பார்கள் ஆங்கிலத்திலே. உற்சாகத்தோடும், உணர்வோடும் ஆக்டிவாக பங்களிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். யா அல்லாஹ் இந்த பாதையில் பயணத்தில் நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் நீ அங்கீகரிக்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த பாதையிலும் பயணத்திலும் எங்கள் மூலம் வெளிப்பட்ட புலப்பட்ட குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.